ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தர்ஸ்டே மார்னிங் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாச்சு. வெங்காயம், உருளைக்கிழங்கு, முள்ளங்கி, வெண்டைக்காய், கொஞ்சம் இஞ்சி, அவ்வளோதாங்க. இது மட்டும்தான் வாங்கியாச்சு. இது தண்ணியில் கற்பூரம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லார் வீட்லேயுமே கொசு தொல்லை நிறையவே இருக்கும். கொசு தொல்லை இல்லாத வீடே இல்லை. நிறைய பேருக்கு அந்த மஸ்கிட்டோ காயில்ஸ்லாம் செட் ஆகாது. சில பேருக்கு ஒத்துக்காது. அந்த நெடி மாதிரி வரும், த்ரோட் இன்ஃபெக்ஷன்லாம் வரும், சளி பிடிக்கும். ஒரு சின்ன டம்ளரில் தண்ணி ஊற்றி அதில் கற்பூரம் போட்டு வச்சிட்டிங்கன்னா, எல்லா ரூம்லேயும் வச்சிட்டிங்கன்னா கொசு தொல்லை சுத்தமாக இருக்காது. இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல், சாதம் இதுதாங்க பண்ண போகிறேன். லஞ்சுக்கு வெண்டைக்காய் பொரியல், தயிர் தான். வெண்டைக்காய் பொடியை நறுக்கி நிறைய மசாலா இல்லாமல் வெங்காயம், தக்காளி சேர்க்காமல் பூண்டு, இது மட்டும்தான். மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்து உப்பு சேர்த்து வதக்க போகிறேன். வேறு நான் எதுவும் மசாலா சேர்க்கல. சிம்பிளான வெண்டைக்காய் ஃப்ரை தான். வெண்டைக்காய் பாதி வந்ததும் கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க. அந்த பிசுக்கு இருக்காது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மற்ற மசாலா விட புளி சேர்த்திங்கனாவே இந்த டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுதாங்க எங்கள் வீட்டில் லஞ்சு. உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணல. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வெண்டைக்காய் பொரியல் முடிஞ்சாச்சு. இதே வீட்டில் ஒரு ஊற்றின தயிர் தாளிச்சிக்கலாம். சாதமும் வெந்தாச்சு. இன்றைக்கி சிம்பிள் அண்டு டேஸ்டியான வெண்டைக்காய் பொரியல், தயிர் சாதம், ரசம் இதுதாங்க. தயிர் தாளிச்சிட்டு ஸ்டவ்லாம் தொடச்சிட்டு சமையல் முடிச்சாச்சு. உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு. சாதம், தயிர் ரொம்ப கட்டியாக சூப்பராக இருந்தது. வெண்டைக்காய் பொரியல், ரசம் நேற்று வச்சது தான். அவ்வளோதாங்க இன்றைக்கி என்னோடய மெனு. பாய்.